அதுபோக எங்கள் மாநில தலைவர் அன்பழகன் இருக்கிறாங்க, அவங்க மூலயமா நாங்கள் டெல்லி வரைக்கும் போய் கண்டிப்பாக வெண்ணி காலடி அவர்களுக்கு ஒரு மணிமண்டபமும் அவர் பேரில் ஒரு நினைவு தபால் தலையும் வெளியிடுவதற்கு கண்டிப்பாக நாங்கள் முயற்சி எடுப்போம். அதிலிருந்து கண்டிப்பாக பின்வாங்க மாட்டோம். அதுபோக நான் அருகில் உள்ள ஊரில் இருந்தவனால் நான் அடுத்து ஐயா சொன்ன மாதிரி இங்கே ஒரு மணிமண்டபம் கட்டுறதுக்கு என்ன உதவி இந்த மக்கள் என்ன கேட்டாலும், பணமாவோ பொருளாவோ செங்கலாவோ இல்லை எது கேட்டாலும் நான் என்னோட சொந்த இதில் நான் செஞ்சு கொடுக்குறேன்னு ஒரு ஆர்வமாக இருக்கிறேன். அடுத்த என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் விடுதலை போராட்ட வீரர் வெண்ணி காலாடி அவர்களுக்கு அவரோட 266வது நினைவு நாளை போற்றும் வகையில் இன்றைக்கு அவருக்கு அஞ்சலி செலுத்தி மரியாதை செலுத்த வந்துள்ளோம். வெண்ணி காலாடி அவர்களை பற்றி குறிப்பிடணும் அப்படின்னா, ஆங்கில அடக்குமுறைக்கு அடிபணியாமல் அன்றைய காலகட்டங்களில் அந்த கான் சாஹிப் என்கிற மருதநாயகம் அவர்கள் ஆங்கில படைகளோடு சேர்ந்து நம்ம தமிழ் நிலங்களை பறிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழர்கள் மத்தியில் எல்லாரும் வரி செலுத்தணும் அப்படின்னு ஒரு கட்டளை இட்டு கொண்டு இருக்கக்கூடிய காலங்களில் வெண்ணி காலாடி அன்னைக்கு அந்த படைத்தளபதியாக இருந்த புலித்தேவன் அந்த ஆட்சி நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நாங்கள் ஆங்கிலேயர்களுக்கு வரி கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற முறையில் அவங்க ஒரு போராட்டத்தை ஈடுபட்டு கொண்டு இருந்தாங்க. அந்த புலித்தேவன் படையில் இருந்தக்கூடிய வெண்ணி காலாடி அவர்களோட 266வது நினைவு நாளை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாங்கள்லாம் இன்றைக்கி மரியாதை செலுத்த வந்துள்ளோம். என்னுடைய பேர் மகாராஜன், தேசிய பொதுக்குழு உறுப்பினராக இருக்கிறேன். பேரன்பிற்குரிய என்னுடைய வெண்ணி காலாடி பரம்பரையைச் சேர்ந்த பெரியோர்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, ஐயா வெண்ணி காலாடி அவர்கள் பூலித்தேவனுடைய நெற்கட்டின் செவல் படையில் முதன்மை தளபதியாக இருந்தவர். ஆனால் பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள் பூரம், அதாவது வாசநல்லூர் தேவநல்லூர் பகுதியாக இருந்தாலும் சரி, சங்கரன்கோவில் பகுதியாக இருந்தாலும் சரி, ராஜபாளையம் பகுதியாக இருந்தாலும் சரி, சிறுவில்லிபுத்தூர் பகுதியாக இருந்தாலும் சரி, கோவில்பட்டி பகுதியாக இருந்தாலும் சரி, இந்த தேவேந்திரகுல வேளாளர்களுடைய மக்கள், அன்றைய இருந்த மல்லர் என மக்கள் நம்முடைய மறவர் என மக்களோடு நெருக்கமாக ஒரே சமுதாயமாக வாழ்ந்து வந்தவர்கள். அவர்களுடைய அந்த இடத்துல புலித்தேவனவர்கள் படை வீரர்களை உருவாக்க வேண்டும். பக்கத்தில் இருக்கிற 72 பாளையப்பட்டில் மறவர் பாளையப்பட்டு 16 பாளையப்பட்டு, அந்த மறவர் பாளையப்பட்டில் நம்முடைய நெற்கட்டு செவல் தான் படை வீரர்களை வச்ச ஒரு பாளையப்பட்டு. ஆக அந்த காரணம் நம்முடைய ஒண்டிவரனை போன்றவர்கள், வெண்ணி காலாடியை போன்றவர்கள், பூலித்தேவன் அவர்களுக்கு நெருங்கிய நண்பர்கள், பாலிய சிறுவர்கள், ஒரு ஊரை சேர்ந்தவர்கள். அதன் காரணமாக அவருடைய அந்த தயாள குணம், இந்த நேரத்தில் நம்ம அந்த பூலித்தேவனை நம்ம புகழ்ந்தே ஆக வேண்டும். நம்மை அரவணைத்து நம்மளுக்கு கோவில், இடம், நிலம், அவருடைய இதமெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அது வெண்ணி காலாடி இதுக்கே கொடுத்துருக்குறாங்க. அப்படி போர்க்காலத்தில் வெண்ணி காலாடி அவர்கள் இறந்த இந்த வரலாற்றை கேள்விப்பட்டு படைக்கு சென்றவர்கள், கான் சாஹிப்பை வெல்ல போனவர்கள் என்ன ஆச்சு என்று கேட்கிற பொழுது முதல் முறையாக நம்முடைய படை, நெற்கட்டின் செவல் படை கான் சாஹிப்பை துரத்தி விரட்டி அடித்து விட்டது என்ற செய்தியை சொன்னவுடன் ஐயா பூலித்தேவன் அவர்கள் அவர் படை பட்டாளத்தோடு, வான வேடிக்கையோடு, மேல தாளங்களோடு அவரை வரவேற்க போகிறாரு. அது வரவேற்க போகிற இடத்துல இடையிட்டு வருகின்ற பொழுது பூலித்தேவனுடைய உடனே நம்முடைய காலாடியவர்கள் அவருடைய போய் கை குலுக்கின்ற பொழுது அவருடைய மார்பிலே சாய்ந்து இறந்து விடுகிறார். அப்படி இறந்ததற்கு பின்னாலே பின்னாடி வரவங்க அது இறந்துட்டாங்க, அங்கே வச்சுட்டாங்க, அந்த இடத்துல புதைச்சிட்டாங்க. அவருக்கு அந்த வீர நடுகள், இங்கே இருக்கிற நடுகளில் அங்கே நட்டுருக்கிறாங்க. இந்த கல் தான் அங்கே நட்டது. அப்படிப்பட்ட ஒரு இதில் அவர் வரலாறு எழுதுகிறவங்க, அவர் இறந்ததற்கு நம்முடைய பூலித்தேவன் ஐயா அவர்கள் குலுங்கி 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 அழுதார் என்று சொல்லுகிறார்.
எழுதியிருக்காங்க, ஒத்த வரி போடுறாங்க, குலுங்கி குலுங்கி அழுதாருன்னு. ஆனால் அவங்களுடைய பூலித்தவனுடைய மனைவி மக்கள் எல்லாம் ஒரே இடத்துல வச்சு தீ வச்சு கொளுத்திய பொழுது அழுகாத பூலித்தவன் ஐயா அவர்கள் வெண்ணிக்காலாவுடைய மரணத்தை தாங்க முடியாமல் குலுங்கி குலுங்கி அழுதார் என்று எழுதியிருக்கிறார்கள். ஆக அந்த வகையிலே மிகப்பெரிய புகழை பெற்றவர் ஐயா வெண்ணிக்காலாடி அவர்கள். நம்ம எங்கள் தினேஷ் மல்லர் சொல்கிறது, கரிகால் மல்லன் சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்டு ஆக எங்களுக்கு அற்புதமான நம்ம தம்பிகள் இந்த நம்முடைய அந்த உணர்வை வெளிக்காட்டுகின்ற பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்கிறேன். அந்த காலாடி வீரண்ணையா கலங்கண்ட வீரண்ணையான்னு ஒரு நாட்டுப்புற பாட்டு அந்த இதில் இருக்குது. அதை மையமாக வச்சு ஐயா டாக்டர் சேதுராமன் அவர்களுடைய சொன்ன வார்த்தையை வச்சு அதை ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுது காலாடியை பற்றி நாங்கள் எழுதியிருக்கிறோம். நாங்கள் 350 பக்கம் எழுதியிருக்கிறோம். காலாடியை பற்றி நிறையா எழுதியிருக்கிறோம். எந்த சமுதாயத்தும் குறைச்சி எழுதலை, எந்த மனிதனையும் நாம் ஒரே குறைவு என்ன சொல்கிறோம்னா, அந்த ஆங்கிலேய வீரர்கள் இந்த பூனித்தமிழ் தளபதி வெண்ணிக்காலாடின்ற புத்தகத்தை நாங்கள் தமிழிலே வெளியிட்டிருக்கிறோம். அது ஆங்கிலத்திலையும் இப்போ நான் அதை எங்கே கொடுத்துருக்கிறேன்னா நட்டார்ஜிக்கிட்ட கொடுத்துருக்குறேன். நம்முடைய டெல்லியில் போய் நம்ம மந்திரி முருகன்ஜிக்கிட்ட, நட்டார்ஜிக்கிட்ட, அரவிந்த் மேனன்கிட்ட எல்லாம் நான் அண்ணன் நயினார் நாகேந்திரன் கூட இருந்தார், அண்ணாமலைஜி அவர்களும் கூட இருந்தார். டெல்லியில் போய் இந்த தமிழ் புக்கை கொடுத்துருக்குறோம். ஆனால் அந்த தமிழ் புக்கு அவங்களுக்கு தமிழ் வாசிக்க முடியாது என்ற காரணத்தினால அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தும் கொடுத்துருக்குறோம். நம்முடைய அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்களிடத்தில் கொடுக்குற பொழுது இவர் ஃப்ரீடம் சோல்ஜரில் இவரை தெரியுமே எனக்கு அப்படின்ட்டு அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் புரட்சி வீரன் வெண்ணிக்காலாடி அவர்களின் 266வது நினைவேந்து நிகழ்ச்சிக்கு வந்துள்ளோம். நான் MP முருகன், இந்த பகுதியை மம்சாவரத்தை சேர்ந்தவன், தமிழ் வளர்ச்சி பிரிவின் மாநில செயலாளராக இருக்கிறேன். இன்று முதல் தடவையாக ஐயா வெண்ணிக்காலாடி அவங்க நினைவேந்தலுக்கு வந்திருக்கிறேன். இனி வருஷம் வருவேன். அதுபோக எங்கள் மாநில தலைவர் அன்பழகர் இருக்கிறாங்க, அவங்க மூலயமா நாங்கள் டெல்லி வரைக்கும் போய் கண்டிப்பாக வெண்ணிக்காலாடி அவர்களுக்கு ஒரு மணிமண்டபமும் அவர் பேரில் ஒரு நினைவு தபால் தலையும் வெளியிடுவதற்கு கண்டிப்பாக நாங்கள் முயற்சி எடுப்போம். அதிலிருந்து கண்டிப்பாக பின்வாங்க மாட்டோம். அதுபோக நான் அருகில் உள்ள ஊரில் இருந்தவனால் நான் அடுத்து ஐயா சொன்ன மாதிரி இங்கே ஒரு மணிமண்டபம் கட்டுறதுக்கு என்ன உதவி இந்த மக்கள் என்ன கேட்டாலும், பணமாவோ பொருளாவோ செங்கலாவோ இல்லை எது கேட்டாலும் நான் என்னோடய சொந்த இதில் நான் செஞ்சு கொடுக்குறேன்னு ஒரு ஆர்வமாக இருக்கிறேன். அடுத்த இடம் வரும்போது இங்கே ஒரு மணிமண்டபம் கண்டிப்பாக இருக்கும். ஒன்று செல்வம் கட்டும் இடம் இந்த ஏரியா மக்கள் இளைஞர்களை திரட்டி நான் கண்டிப்பாக பண்ணுவேன். இதில் எந்த மாற்றம் கிடையாது. நன்றி. வேற எங்க அவரை சொல்லுங்க, ராஜா சொல்லுங்க. ஒரு ராஜா ஒரு பாண்டரங்க கட்சியில் இருக்கேன், பிஜேபியில். பாண்டரங்க கட்சி கிடையாது, மோடி இருங்க. மோடி தான் மாவட்ட தலைவர். வெரி குட். அவங்க பேரியா? என் பேரா வெள்ளையன், பெரிய வெள்ளையன். வணக்கம். என்னுடைய பேர் ராஜா கிருஷ்ணா, விருதுநகர் மேற்கு மாவட்டம், மதுரை மேற்கு மாவட்டம் தமிழ் வளர்ச்சி இலக்கிய பிரிவு மாநில செயலாளர். இன்றைக்கி எங்களுடைய தலைவரோடு இன்றைக்கி வந்திருக்கோம். மிக்க மகிழ்ச்சி. இந்த மக்கள்லாம் சந்திக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நீண்ட நாளுக்கு பிறகு இந்த தெற்கு பகுதியில் வந்திருக்கேன். இன்றைக்குடைய நிகழ்ச்சியில் நெற்கட்டன் செவல் அடுத்த கட்டமாக போகிறோம். இன்றைக்கி வெண்ணிக்காலனுடைய வளர்ச்சியை இன்றைக்கி டெல்லி வரை கொண்டு போயிருக்கேங்க. மாநிலத்தில் இருக்கும் இந்த மக்கள் சார்பில் எல்லாரும் நன்றியை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. விரைவில் மத்திய அரசு வெண்ணிக்காலனுக்காக நிறைய வசதிகளையும் நிறைய நிகழ்ச்சிகளையும் செய்வாங்கன்றதை இந்த நேரத்தில் மக்கள்கிட்ட நான் வேண்டிக் கொள்கிறேன், தெரிவித்துக் கொள்கிறேன். பிஜேபியில் மாநில செயலர் தமிழ் வளர்ச்சி பிரிவு. வணக்கம், நன்றி.